மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக எப்பவுமே எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஒரு புனைப்பெயர் மாதிரி வச்சு கூப்பிடுறது வழக்கம். ஜெயலலிதா அம்மா கூட 2006 அமைஞ்ச திமுக அரசு, அந்த அரசு மெஜாரிட்டி இல்லாத அமைஞ்சதால மைனாரிட்டி அரசுன்னு தான் கூப்பிடுவாங்க. அதே போல் 2021 அமைஞ்ச மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை திரு எடப்பாடி பழனிசாமி பொம்மை அரசுன்னு தான் கூப்பிடுவார். இப்போ 2026 அமைஞ்சிருக்கிற திரு விஜய் தலைமையிலான தாவேகா அரசை திரு எடப்பாடி பழனிசாமி பொய்க்கால் குதிரை அரசுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. குதிரை பேரை நடத்தி அதன் மூலம் தனது மெஜாரிட்டியை நிரூபிச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறதால திரு விஜய் அரசை பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? காவல்துறை சரியான மேய்ப்பன் இல்லாமல் தரிகட்டு ஓடுகிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தை ஆளும் பொய்க்கால் குதிரை அரசு 2 இளைஞர்களை வெட்டி கொன்றவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்.